பிக் பாஸ் சீசன் 9லேருந்து இப்ப ரீசென்ட்டா சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்காங்க. இந்த நிலையில சாண்ட்ராவோட எவிக்ஷன பத்தி கமருதீனும், கமருதீனோட ஃபேன்ஸும் என்ன மாரி மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, ரீசென்ட்டா கமருதீன் வெளில வந்து ஒரு மிகப்பெரிய வெல்கம் வீடியோவ ஷேர் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா மக்கள் அவருக்கு எந்த மாரி வரவேற்பு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா முழுக்க பார்த்திருப்போம். சம்மந்தமே இல்லாம அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் ஆகுது எவிக்ட் ஆகி. அதுல வந்து சாண்ட்ராவோட எவிக்ஷனுக்கு பிறகு எதுக்காக வந்து அவர் மக்கள் மத்தியில வரணும்? ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. சொல்லப்போனா, பிக் பாஸ் வீட்ல சாண்ட்ராவுக்கு முன்னாடியே விஜே பாரு அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருமே உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுலருந்து அவங்க ரெட் கார்டு வாங்குற வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டா தான் கருதப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல சாண்ட்ரா கிட்ட அவங்க கொஞ்சம் கோவத்த அதிகமா காமிச்சதால, கொஞ்சம் வயலன்ட்டா பிஹேவ் பண்ணதால, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிட்டாங்க. ஒருவேள அந்த ஒரு இன்சிடென்ட்ல கமருதீனும், பார்வதியும் கொஞ்சம் கோவப்படாம ட்ரிகர் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா, வெறும் வாய் வார்த்தையில மட்டும் சண்டை போட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அது வயலன்ஸ்ல வந்திருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கார்ட் மாரி கொடுத்து, அவங்க இப்ப ஃபைனலிஸ்ட்ல ஒரு ஆளா இருந்திருப்பாங்க. 2 பேர் இருந்திருக்காங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் பார்வதி, கமருதீன் இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆளாவது ஃபைனலிஸ்ட்டா இருந்திருப்பாங்க. இப்ப கமருதீன் அப்புறம் பார்வதி மேல சாண்ட்ரா வைக்கக்கூடிய அந்த அக்யூசேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ண மாரி பேசிட்டாங்க, எட்டி உதைச்சுட்டாங்க, அவங்கள பார்த்தாலே பேனிக் ஆவுது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கமருதீன், பார்வதிக்கு ரெட் கார்ட் கொடுத்து வெளில அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்ட அதுவும் 2 கண்டஸ்டன்ட்ட இந்த பிக் பாஸ் சீசன் 9 இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும், ரெட் கார்ட வந்து ரிவோக் பண்ணணும், திரும்ப பெறணும். அட்லீஸ்ட் நீங்க கண்டஸ்டன்ட்டா உள்ள அனுப்ப வேணாம். எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள அனுப்பி, மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ற மாதிரியாவது கமருதீன், பார்வ வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு கோரிக்கைய முன்வச்சாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, மக்கள்கிட்ட ரொம்ப வோட் கம்மியா வாங்கியிருக்கக்கூடிய சாண்ட்ரா நேத்து எவிக்ட் ஆயிருக்காங்க. இது எவிக்ட் ஆன விஷயத்த பார்த்துட்டு, நீங்க நீங்களும் வெற்றி பெறல, கமருதீன், பார்வையும் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி விடல. ஏதோ ஒரு இடத்துல உங்ககிட்ட பெர்சனலா அந்த ஒரு கோவத்த காமிச்சுட்டு, ஒரு வழியா பிளான் பண்ணி கமருதீனையும், பார்வதியும் வெளில அனுப்பிட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்க ஃபினாலே வரைக்குமாவது போயிருக்கலாம். ஃபினாலே வீக்ல நீங்க அடியெடுத்து வைக்கல. அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆயிட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்துச்சு. அத நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தவங்களுக்கு வந்த வாய்ப்பையும் நீங்க தட்டி பறிச்சுட்டீங்க. இது வந்து கமருதீன், பார்வதியோட சாபம் தான். அதனால தான் நீங்க வந்து ஃபினாலே வீக் இருக்க முடியல. மக்கள் வந்து வோட் போடாம வெளில அனுப்பிட்டாங்க. பத்தாததுக்கு கமருதீன் வந்து உங்கள்ட்ட கால்ல விழுந்து கெஞ்சினாரு. அப்ப கூட அவர நீங்க மன்னிச்சு விட்டிருந்தா கூட, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கோவத்துல நீங்க பண்ணிட்டீங்கன்னு கூட மக்கள் உங்கள விட்டுருப்பாங்க. அவர் கால்ல விழுந்தும், பார்வதி கையெடுத்து கும்பிட்டும், நீங்க வந்து அந்த சாரிய, அந்த அப்பாலஜிய ஏத்துக்கல. இது வந்து நீங்க டிராமா பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு அடுத்த நாளும் கன்டின்யூ ஆகுது. சாட்டர்டே எபிசோட்ல வந்து இவங்க 2 பேரும் ரெட் கார்டே வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளில போக போறாங்க. அவங்க தப்ப வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த இடத்துலயுமே நீங்க வந்து கொஞ்சம் ஓவர் டூயிங்கா பண்ணிட்டீங்க. அதனால தான் மக்கள் உங்கள ஃபினாலே வீக் வரைக்கும் உள்ள வைக்கல. வோட் போடாம வெளில அனுப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து அவங்களோட அப்பாலஜிஸ ஏத்திருந்து ஹக் பண்ணி, கவலைப்படாத. இது ஜஸ்ட் கேம் தான்னு ஏதாவது நீங்க ஒரு ஆறுதல் பேசியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மக்கள் வோட் போடாத யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள பாரு, கமருதீன் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, பொதுவாவே பிக் பாஸ் பார்க்கிறவங்க அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, பார்வதி, கமருதீன் விஷயத்துல சாண்ட்ரா பண்ண சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவர் டூயிங்கா இருக்கு. அதனால தான் மக்கள் வோட் போடல. அவங்கள ஃபினாலே வீக் வரைக்கும் உள்ள இருக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.